நீ ஒண்ணும் கவலைப்படாத, தைரியமா இரு. ஆதி வா. நானும் உங்க அம்மாவும் கார்ல திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது பார்வதியை பார்த்தோம். அநேகமா அது உன் சம்பந்தப்பட்ட பொருளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாரு. சரிங்கப்பா. ம். என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அகிலாவுக்கும் அந்த புள்ள பூச்சி புருஷோத்தனுக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு மித்ரா. அது என்னன்னு தான் தெரியல. என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த ஆதி சமையல்காரி இவங்க காவிய காதலுக்கு சம்மதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த புள்ள பூச்சி அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாரு. ஆமாமா, பெரியத்து கூட பெரிய மாமா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பார்வதி கிட்ட வடை பாயசம் எல்லாம் பண்ண சொன்னாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. புருஷனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு போன அகிலா கொஞ்ச நேரத்துல கோவமா குடுகுடு குடுகுடுன்னு இறங்கி வந்தா. அவ பின்னாடியே அகிலா அகிலான்னு கத்திக்கிட்டு அந்த புள்ள பூச்சியும் ஓடி வந்தது. மேல என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. அந்த புருஷோத்தம்மன் மாடியில போய் ஆதி சமையல்காரி விஷயமா அகிலா கிட்ட அவர் பேசியிருக்கணும். அதனாலதான் அகிலா கோவப்பட்டு வெளியில போயிருக்கணும். இல்லையா ஆண்டி? சரியா சொன்ன மித்ரா. ஆதிய கூட வர வேணான்னு சொல்லிட்டு அகிலா அகிலான்னு பின்னாடியே ஓடி போன அந்த புள்ள பூச்சி திரும்பி வரும்போது அகிலாவை கூட்டிட்டு வந்துருச்சு. அது வரைக்கும் சரிதான். ஆனா நடுவுல 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? அது மட்டும் இல்லாம திரும்பி வந்த அகிலா கையில ரத்த காயம் வேற. எப்படிக்கா வந்துச்சுன்னு நான் எப்படி கேட்டாலும் அவ சரியா பதில் சொல்லவே இல்லையே. அந்த காயம் எப்படி வந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? சரி, என்னமோ நடந்து போய் தொலையட்டும். ஆனா எனக்கு இப்போ அந்த ஆதி சமையல்காரி விஷயத்துல அகிலா என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இன்னைக்கு பெரிய மாமா பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா மாட்டாங்களா அத்தை? ஏண்டி தின்னி முட்டை எருமை, நான் இங்க இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? உனக்கு இப்ப அந்த வடை பாயசம் சாப்பிடணும், அதானே உனக்கு முக்கியம். அதான் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னல, அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? போய் கொட்டிக்கப்ப. அகிலா என்ன முடிவு எடுத்திருப்பா? இப்ப நான் உனக்கு எதிரியா தான் தெரிவேன். ஏன்னா உன் வயசு அப்படி. காலமும் நேரமும் உனக்கு எதிரியாகும் போது நான் சொன்னதோட அருமை அப்ப புரியும் உனக்கு. எப்ப என் கைய உதறி விட்டுட்டு என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம போனியோ, அப்பவே நான் உன்னை பெத்ததுக்காக தலை குடிச்சிட்டேன். பார்வதி,
என்னாச்சு? ஏன் அலற? ஏன் கார்பேஜ் ட்ரக் பின்னாடி ஓடிட்டு இருந்த? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அப்பா சொன்னாரு. இதை எடுக்க தான் ஓடினியா? என்கிட்ட இருந்து தலகாணிய பிடுங்கி அதுல இருந்து உங்க மூச்சு காத்த வெளியே பிடுங்கி விட்டு அப்பா இதை தூக்கி வீசிட்டாரு. உன் அப்பா அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவர் அம்மா மேல வச்சிருக்க விசுவாசம் தான். நம்ம காதலுக்கு அம்மா சம்மதம் சொல்லிட்டா அப்புறம் உங்க அப்பா சமாதானம் ஆயிடுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா அம்மா கோவமா வெளியே போனாங்களாமே, என்னாச்சு? நம்ம விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சு போச்சா? மாமா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டாரா? இன்னும் இல்ல. அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவ்வளோ ஈஸியா அவங்க சம்மதிப்பாங்களா? அப்பா நம்ம விஷயத்த பேச ஆரம்பிச்ச உடனே ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட நிறைய பேசி அவங்க கோவத்தை சமாதானப்படுத்திருக்காரு. உன் விஷயத்துல அம்மா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்பா சொன்னாரு. அம்மா நல்ல முடிவா சொல்லுவாங்களா? என்ன ஏத்துப்பாங்களா? நம்ம விஷயத்துல யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்கன்னா அம்மா கண்டிப்பா நல்ல முடிவா தான் இருப்பாங்க. நீ பயப்படாத, தைரியமா இரு. என்ன அப்படி பாக்குற? நான் உன்ன மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? ஓ மனசாட்சினா உன்ன மாதிரி தானே இருப்பேன். ஆமா, நீ யாரு? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி. உன் பேரை சொல்லும் போதே எவ்ளோ கம்பீரமா இருக்கு பாத்தியா? ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிங்கிற பேரை கேட்டாலே அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிங்க வரைக்கும் பதறுவாங்க. எத்தனையோ மல்டி மில்லியனர்ஸ் உன் எதிரில நிக்க பயந்து பதுங்குவாங்க. அப்படிப்பட்ட நீ உன் வீட்டு வேலைக்காரி பார்வதி விஷயத்துல முடிவெடுக்க எதுக்காக தடமாறுற? பார்வதிய வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவளை வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ ஏதோ சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்க. எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தேவைகளுக்காக என்கிட்ட நடிக்கிறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா பார்வதி, அவ அப்படிப்பட்டவ இல்ல. பார்வதி என்கிட்ட நடிக்க மாட்டா. எப்பவுமே என்கிட்ட உண்மையாத்தான் இருப்பா. உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுமோ
அதத்தான் நான் பார்வதி விஷயத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சிரிப்பு? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? விஸ்வாசம் மரியாதைன்னு எல்லாம் சொல்லி நீ நல்லா சமாளிக்கிற அகிலாண்டேஸ்வரி. மத்தவங்களை விட உன்னை பத்தி எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நீ எது வேணாலும் இழக்க தயங்க மாட்ட. ஆனா இப்போ அந்த கௌரவத்துக்கு சவாலா வந்து நிக்கிற பார்வதிய நீ வீட்டை விட்டு அனுப்ப இவ்ளோ யோசிக்கிற? சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்க? நீ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விசுவாசத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட பரம்பரை கௌரவத்தை சேர்ந்ததுதான். அது கூட தெரியாதா உனக்கு? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் விசுவாசமா இருந்த ஒருத்திய திடீர்னு தூக்கி போட்டுட்டா, தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு நாளைக்கு இந்த பரம்பரைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துராதா? சும்மா சமாளிக்காத அகிலாண்டேஸ்வரி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரினா அதிரடியா முடிவெடுத்து அதை தயவு தாட்சணியம் இல்லாம உடனடியா செயல்படுத்துறவன்னு இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். அவ்வளவு ஏன், இதே குருஜி அப்ப ஆதி கல்யாணம் முடியற வரைக்கும் பார்வதி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னப்போ அத நடைமுறைப்படுத்தினவ தானே நீ? இப்ப மட்டும் என்ன சந்தர்ப்பம் எல்லாம் தேடிட்டு இருக்க? இப்போ நான் சொல்றேன், பார்வதிய வெளியில அனுப்ப உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நீ அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்ட. ஏன்னா நீ பழைய அகிலாண்டேஸ்வரி இல்ல. நீயா அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்போ நீ அதிரடி முடிவெடுக்கிற அந்த பழைய அகிலாண்டேஸ்வரி தான்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. உனக்கு எப்படி நிரூபிக்கிறது? நீ பழைய அகிலாண்டேஸ்வரியா இருந்தா பார்வதிய இப்பவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பு பாப்போம். அவ்வளவுதானே? நான் இப்பவே பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பி காட்டுறேன். ஏன் இப்படி கத்துறா? திடீர்னு ஏன் இவ்ளோ சத்தமா கூப்பிடுறா? இவளை எங்க காணோம்? பார்வதியில பா சொல்றதுக்குள்ள ஓடி வந்து நடிப்பா. இவ்ளோ சத்தமா கூப்பிட்டா ஆளை காணுமே. ஓடு ஓடு ஓடு. அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிற நானே ஓடி வந்துட்டேன் உங்க குரலை கேட்டு. அவ இன்னும் வர காணோம். வர வர அவளுக்கு திமிர் ரொம்ப ஏறி போச்சு. அக்கா அவ கிச்சன்ல இல்லக்கா. இப்படிதான்க்கா பண்றா. வேலை நேரத்துல ஒழுங்கா வேலை செய்யறதே இல்ல. அடிக்கடி காணாம போயிடுறா. அவள அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்த்து நான் கூப்பிட்டேன்னு சொல்லி பார்வதிய கூட்டிட்டு வா. இதோ இப்பவேக்கா அவளை கையோட கூட்டிட்டு வரேன் பாருங்க. திமிர் ஏறி போச்சு அவளுக்கு.
ரெண்டு பேரோட மூச்சு காத்தும் இப்போ ஒன்னாயி இந்த பிலோக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இனி நாமளே நினைச்சாலும் இதுக்குள்ள ஒன்னா கலந்திருக்க நம்ம மூச்சு காத்த தனித்தனியா பிரிக்க முடியாது. இதே மாதிரிதான் ஒன்னா கலந்திருக்க நம்மள இனி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இதுல இருந்து உங்க மூச்சு காத்த அப்பா பிடுங்கி விட்டு அது வெளியில போகும்போது என் உடம்புல இருந்து உசுறு வெளியில போன மாதிரி இருந்துச்சு மாமா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த பிளவை பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாவும் பொறாமையாவும் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? என்னை விட உன்கிட்ட நெருக்கமாவும் உன்னோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த பிலோ தானே. நான் இந்த பிலோவா இருந்திருக்க கூடாதான்னு மனசுல தோணுது. மாமா, உங்க கற்பனை எங்கெங்கயோ போகுது. இது சரியில்லை. முதல்ல உங்க கற்பனைக்கு கடிவாளம் போடுங்க. என் கற்பனைக்கு கடிவாளம் போடுறதெல்லாம் இருக்கட்டும். நான் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு குடிக்க எதுனா கொடுத்தியா? ஐயோ சாரி மாமா, நான் மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க மாமா வரீங்க? எனக்காக நீ கஷ்டப்பட்டு தனியா ஜூஸ் போட போறல, அதான் உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு வரேன். ஜூஸ் போடுறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான வேலை எல்லாம் இல்ல மாமா. நானே போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க போய் உட்காருங்க. என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லைன்னா பரவாயில்ல. ஆனா நீ ஜூஸ் போடுறது எப்படின்னு நான் உன்னை பார்த்தா கத்துப்பேன். வா போலாம். நீங்க இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு. சரி ஓகே, கொடுங்க மாமா. கத்தி கொடு. நான் கட் பண்றேன் மாமா. ஏய், எங்கடி இருக்க? நான் கூப்பிடுறது காதுல வெளியா? பாடி வெளியில. மாமா நீங்க எங்க? நான் போய் பாக்குறேன். ஏய், இங்கதானே இருந்த நீ? கூப்பிட்டா உடனே வரமாட்டியா நீ ஒரு குரலுக்கு? காது கேட்கலையா? அப்படிலாம் இல்லம்மா, சொல்லுங்க. என்னத்த நீ சொல்றது? உனக்கு அந்த கிச்சன்ல தானே வேலை, இங்க என்ன அடுப்படியில உடுத்திட்டு இருக்க? ஏய், சொல், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி திருட்டு மொழி முழிக்கிற? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏண்டி அப்படியே மரம் மாதிரி நிக்கிற? அவ்வளவு திமிரு ஏறி போச்சுல உனக்கு. இவன் எங்க இங்க வந்தா? ஆதி, நீ எங்க இங்க? சுந்தரத்தை பார்க்க வந்தியா? அக்கா இவளை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாங்க, அதான் வந்தேன். சீக்கிரம் வா. நீங்க எதுக்காக மாமா வெளியே வந்தீங்க?
நான் வெளியே வராம இருந்திருந்தா அவங்க ஒன்று அடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு என்ன உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க சொல்றியா? இப்ப அவங்க போய் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் நான் வேற எதுனா சொல்லி அவங்கள மாட்டி விட்டுருவேன்னு அவங்களுக்கு தெரியும். அம்மா வேற கூப்பிட்டிருக்காங்க, என்னன்னு தெரியலையே. அப்பா நம்ம விஷயமா அம்மா கிட்ட பேசினாருன்னு சொன்னார்ல, அது விஷயமா கூட இருக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத, நானும் வரேன். பாப்பலாம்.